மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? எனக்குள்ள இருந்து வரணும். என்னில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் எண்ணிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம் மாற்றத்திற்கான தொடக்கத்தை. ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இலவசம் இலவசம் எல்லாம் கொடுக்குறான். 5000 ரூபாய் கொடுக்குறான், 10,000 ரூபாய் கொடுக்குறான். எங்கிருந்து அவங்க அப்பன் சொத்தை வித்துட்டா கொடுக்குறான்? எங்கிருந்து கொடுக்குறான்? என்ன பரம்பரை சொத்தா? எங்கிருந்து கொடுக்கிற? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய் என்ற கேள்வி வந்து விட்டால் அது விழிப்புணர்வு. அந்த இடத்துல தான் மாற்றத்துக்கான சிந்தனை பிறக்குது. எங்கிருந்து கொடுக்கிற? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தவத்திருக்குன்றக்குடியில் அடிகளார் அவர்கள். என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். என்ன இலவசம் கொடுக்கிற? எதுக்கு இலவசம் கொடுக்கிற? 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. தம்பி, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாய்கிளிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. கண்ணை தோறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேக்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை பிள்ளைக்கும் பாலிகள் தொல்ல. நாட்டுல நடக்குது கொல கொள்ள, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. நாசமா ஆக்கிட்டான்.